இந்த இனிமையான மாலை இரவும் கலந்த வேளையிலே இளம் புயல் நண்பர்கள் நடத்துகின்ற 2ஆம் ஆண்டு வெற்றி காவியமாக சாமி கொடுத்த வரம் என்ற நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுக்க வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய ஊர் மூப்பர் மகேந்திரன் அவர்களே மற்றும் கொடைவண்ணல் குரு பழனிசாமி உக்கிலிப்பட்டி ஐயா அவர்களே, முன்னாள் வைஸ் சேர்மன் குள்ளம்பட்டி பி சித்தன் அவர்களே மற்றும் இந்த தண்ணீர்தாசனூர் கண்ணன் அவர்களே, அக்கரகாடு கந்தசாமி அவர்களே மற்றும் இங்கே வீட்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த விழா குழுவினர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுக்குமாறு மகேந்திரன் அவர்களை முன்மொழிகிறோம். அவர்களுக்கு சேகர் பொன்னடை போத்துகிறார். இளம் புயல் அர்ப்பணிக்குழுவுக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அண்ணன் கொடைவள்ளல் அவர்களை பேச அழைக்கின்றேன். கொடைவள்ளல் குரு ஐயா பழனிசாமி அவர்களுக்கு சிரஞ்சீவி அவர்கள் பொன்னடை போத்துகிறார். நமது பத்திரகாளி அம்மன் சிறப்பெற்ற நிகழ்ச்சியை சேலம் மாவட்டம் சங்ககிரி தாலுகா குள்ளம்பட்டி ஏரிக்கரை பத்திரகாளி அம்மன் பண்டிகையை முன்னிட்டு இளம் புயல் நண்பர்கள் குழு நடத்தும் இறையனருள் போன்ற 2ஆம் நாடக விழா அழைப்பதிலாக இதே இந்த இறையனருள் போற்றோம் என்றால் பத்திரகாளியவே போற்றினாலே போதும். ஆனால் இறைவனருள் என்று சொல்வது மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் நமது பத்திரகாளி அம்மன் இளம்புயல் நண்பர்கள் குழு இது தலைமை வகுக்கும் மற்றவர்கள் வரவேற்புரைகளாக இருக்கும் இளஞ்செழியன் அவர்களும், தலைமை வகுக்கும் மகேந்திரர் ஊர் மூப்பர் தலைவர் சேலம் மாவட்டம் நாடார் பேரவை அவர்களுக்கும் மற்றும் அதிமுக சிக தலைவர் ரவி அவர்களும், மாதையன் மீன்காரர் அவர்களும், பிரகாஷ் திமுக அக்கரைக்காடு அவர்களும், செந்தில்குமார் கவுன்சிலர் அவர்களும், துரையன் அம்மன் டெக்ஸ் அவர்களும், சின்னசாமி சமர நகர செயலர் குள்ளுமட்டி அவர்களும், முருகன் ஊர் மூப்பன் பலகாரங்காடு அவர்களும், மனோகரன் கூட்டுறவு துண்டுகாடு அவர்களும், செந்தில்குமார் தேமுக சங்ககிரி அவர்களும், ஒன்றிய செயலாளர் வத்தங்காடு மின்னால் பெரியசாமி தேமுக 13வது கவுன்சிலர் அவர்கள் கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் நமது மேடையில் அமர்ந்திருக்கும் மற்ற நண்பர் அனைவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே கூடியிருக்கும் மாதா பிதா சகோதர சகோதரர்கள் அனைவர்களுக்கும் ஒவ்வொரு வருடங்களும் நீங்கள் அனைவர்களும் அம்மனை வணங்க வருவதும் நாங்களும் அம்மனை வணங்கிவிட்டு உங்களை பார்ப்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது மீண்டும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் எப்போதும் நமது பத்திரகாளி அம்மன் அருளால் ஒவ்வொருவரும் இளைஞர்கள் நடத்த வேண்டும் என்று நீங்கள் பொதுமக்கள் அனைவர்களும் நாங்கள் பெரியவர்களும் நன்றி கூறி அவர் அனைவர்களும் எப்போது நடத்த நாம் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்க்க வேண்டும் என்றும் கூறுகிறேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு அனைவர்களுக்கும் இந்த நேரமானபடினால் கூடிய சீக்கிரத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று மக்கள் எதிர்பார்க்கும் காரணத்தினாலும் உடனே நிகழ்ச்சி ஆரம்பமாக துவங்குவதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இருந்தால் மற்றும் இன்னும் யாராவது வர வேண்டும் என்ற காரணத்தினால் கொஞ்சம் காலதாமதமானாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் இருந்து இதை கேட்குமாறு அமைதியாக காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இருந்தால் இந்த நிகழ்ச்சிகள் நாம் வந்திருப்பது நிகழ்ச்சி மட்டுமல்ல, பத்திரகாளி அம்மனை வேண்டுவது ஒவ்வொரு வருடமும் நாம் பத்திரகாளியை வேண்டுவது வீட்டில் இருந்து வேண்டுவதை விட இன்று இரவு ஒவ்வொரு சிவன்ராத்திரி, ஒவ்வொரு பிரதோஷங்கள், ஒவ்வொரு அமாவாசை கோயில் சிவாலயங்களுக்கு சென்று நாம் விரதம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அதே மாதிரி வருடல் ஒரு நாள் பத்திரகாளி அம்மனுக்கு நீங்கள் அனைவர்களும் கொஞ்சம் தூக்கங்கள் குறைந்து நித்திரைகள் குறைந்து மன அமைதியுடன் இங்கு அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே நாம் பத்திரகாளி அம்மனை வணங்கினதாகத்தான் அர்த்தம். இதனுடைய மிக்க தங்களுடைய உள்ளத்திலே அனைவர்களும் பரிபூர்ணமாக
அம்மனுடைய அருளால் எப்போதும் நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய அனுகிரக வாழ்க்கை. அதே மாதிரி உங்களுடைய அனுகிரகமும் அம்மன் கோயிலுக்கு வர வேண்டும், இந்த நிகழ்ச்சிகள் எப்போது நடைபெற வேண்டும், இளைஞர்கள் தவறாக நடத்த வேண்டும் என்று நாம் அனைவர்களும் மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்த ஒவ்வொருவர்களுக்கும் நமது அத்திரகாளி அம்மனை முன்னிட்டு மற்றும் இறைவனுடைய அருள்களால் எந்தவிதமான குறையின்றி ஒவ்வொரு வருடங்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று இறைவன் அருளால் இவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவர்களும் பொறுமையுடனும் அமைதியுடனும் பெருமையுடனும் இருந்து நடத்தி கொடுத்து நாடகம் நன்றாக இருக்கிறது என்று அவரவர் செல்லும்போது சொல்லிவிட்டு தன்னுடைய வீட்டில் போய் நாளைக்கும் நினைத்து பார்க்க வேண்டும் என்ற நாடகத்தை இவர்கள் எப்படி நடப்பார் என்று நீங்கள் அனைவர்களும் அமைதியுடனே இருந்து ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வுடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, அனைவர்களுக்கும் வணக்கம். முன்னாள் பேரூராட்சியுடைய துணைத் தலைவர் பி. சித்தன் அண்ணா அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அழைக்கின்றோம். அன்பார்ந்த நாடக கலா ரசிகர் இளவட்டுகளை முதல்ல உங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இனியுடைய விழாவில் தலைமை உரையேற்ற வருகை தந்துள்ள ஊர்மப்பர் மரியாதைக்குரிய அண்ணன் மகேந்திரன் அவர்களே, சிறப்பாக பேசிய சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் என்னுடைய நாடகத்துக்கு குருவாக இருக்கும் ஒக்கிலிப்பட்டி ஐயா அவர்களே, மற்றும் நாடக இந்த மன்றத்துடைய உறுப்பினர்களே அனைவருக்கும் என்னுடைய முதல் கணித நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடகம் என்பது நான் கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைக்கிறேன். அதனால நாடகம் என்பது என்னங்கிறது தெரியுமா? 1986 ஃபர்ஸ்ட் குள்ளம்பட்டியில் நான் கதாநாயகனா நடிக்கும்போது குள்ளம்பட்டி அந்த நாடகத்துடைய தலைமை குள்ளம்பட்டி பெரியவர் என்னுடைய குரு ராமலிங்கம் அவர்கள் எனக்கு கொடுத்த டொனேஷன் வெறும் 2 ரூபா. ஆனா இன்னைக்கு 55,000 ரூபா நாடகம் இன்னைக்கு. அது மாதிரி அதே இந்த இதே பத்திரகாளி கோயில்ல நான் ஏற்கனவே இங்க நாடகம் போட்டோம். ஃபர்ஸ்ட் அப்பா ஆசமெல்லாம் மலர் இன்னும் நாடகம். அதுல இதே அக்கறைக்காரில் நினைச்சவங்களாம் இருக்காங்க. நான் இது ஏன் சொல்ல வந்தேன்னா, போட்டி போட்டு டிராமா இன்னைக்கு 2 நாடகமா வந்துருச்சு. நடிச்சு திறமை பேர் வாங்கணும், அதுதான். ஆனா நாடகம் போட்ட பெருசு இல்ல. ஒரே சீன் நடிச்சா கூட செட்டிப்பட்டியில் ஆனந்தவாதியார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, ஒரு சீனு நடிச்சாலும் திறமையா நடிக்கணும், அவனுக்கு தான் பேர் வரும். அது மாதிரி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்ணன் அவர்களுக்கு இப்ப எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை. சீன் கம்பெனி ஓனர் நாளைக்கு வரும், துண்டு போட்டுருவோம். சீன் கம்பெனி ஓனருக்கு மியூசிக் பார்ட்டி எல்லாத்துக்கும். சீன் கம்பெனி ஓனர் டைரக்ஷன் வாங்க, முதல் டைரக்ஷன் யார் இந்த நாடகத்துக்கு? வா, சரி. அடுத்து சீன் கம்பெனி ஓனர் யாருங்க? மியூசிக் பார்ட்டி பாண்டிச்சேரி அண்ணன் தமிழரசு அவர்கள். இங்க போடு. அடுத்து இணை இயக்கம் பி. சுதாகர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இணை இயக்கம் என்னுடைய நண்பர் நாடாமன்றம் சார்பாக இந்த பொன்னாடை வழங்கப்படுகிறது. உதவி இயக்கம் இளங்கோ அவர்களுக்கு பொன்னாடை வழங்கும். உதவி இயக்கம் முரளி தம்பி வாப்பா, கோபியா பாப்பா. உதவி இயக்கம் கோபி.
தம்பி கோபி அவர்களுக்கு பொன்னாடை நாடாளுமன்ற சார்பாக வழங்கப்படுகிறது. உதவி இயக்கம் ரஞ்சித், எத்தனை உதவியை கூட வச்சிருக்கிறீங்க. இதான் இளம் பசங்க வளரணும், அவ்வளவுதான். ஆரம்பிக்கிறேன், அவ்வளவுதான். சரி, போதுமாப்பா. சரி, நாடகத்தை என்னுடைய ஊர்மப்பர் அவர்கள் நாடகத்தை துவக்கி வைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த அளவுக்கு ஒரு நாடக நடிகனா இருந்து இன்னைக்கு நாடகம் இயக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னு சொன்னா எனது இதற்கு அடிப்படை காரணம் அன்னார் பி சித்தன் எக்ஸ் வைஸ் சேர்மன் அவர்கள் முத பலகையத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்தது அவர்தான். அவர் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இந்த நாடக நோட்டை நான் பெற்றுக்கொள்கிறேன். இதற்குரிய காவல்துறை சார்ந்த அன்பு சகோதரர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடக்கம் அதுவே ஆனைமுகமெனும் ஓங்கார விளக்கம், சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும், ஆனைமுகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி, ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி, இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே,
பூஜை ஆரம்பிச்சா இருக்கீங்க. பூஜை ஆரம்பிங்க. பூசாரி யார கேட்டு பூஜை பண்ற? நான் ஒரு திருக்குறள் தெரியாது உனக்கு. பூஜை நடக்கிற நேரத்தில் வந்து இங்க சத்தம் போட்டு இருக்காங்க. யோ நரசிம்மம், உனக்கு இந்த கோயில் என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை எனக்கு இருக்குது. தேவையெல்லாம் சத்தம் போட்டு இருக்காங்க. பூஜை நேரத்துல சவுண்ட் போறாங்க. எதா இருந்தாலும் பூஜை முடிச்சு வெளியே போய் பேசிக்கலாம். சத்தம் போட்டு இருக்காங்க. எப்படி நான் வர பூஜை ஆரம்பிக்கலாம்? சாமி காத்துக்காது. சாமி காத்த நாம காத்து தெரியுதா? அப்படி இருந்து பூஜை நடக்கும். விட்டுட்டு சாமி கும்பிட்டு போற மாதிரி தான் போ. இல்லையா சவுண்ட் போட்டு வேலை வச்சுக்காத. ஓ, அப்ப இந்த கோயில் நீ வச்சுதான் சட்டமா? உனக்கு ஏன்? அதாவது பாத்தீங்கன்னா என்னைக்குமே நாம சாமிக்காக தான் காத்திருக்கோமே தவிர நமக்காக சாமி காத்திருக்க கூடாது. இதுல அதாவது பாத்தீங்கன்னா என்னைக்குமே வேதனாயிரம் நம்ம யோசிச்சு எதையும் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது ஊரோட முதல் மரியாதையை தான் கொடுக்க முடியும். இந்த ஊருக்காக ஊர் வழக்கத்தை நம்ம மாத்திக்க முடியாது. எந்த வகையில வசதி அனுத்தலாம் குறைஞ்சு போயிட்டேன். வசதி இருக்கிறதுக்காக எனக்கு இப்ப முதல் மரியாதை நடத்தணும். முதல் மரியாதை கொடுக்க முடியாது. ஊரோட 10ஓட 11 இருந்தா இருங்க, இல்லைன்னா உங்க விருப்பம். பூஜாரி நீ பூஜை ஆரம்பிச்சா? பூஜை ஆரம்பிப்பா. உனக்கு மரியாதை முதல் மரியாதை கொடுக்குறியே, நான் கேட்டவன பட்டமல்லடா. ஊர் மக்களாக எனக்கு கொடுத்த பட்டமல்ல, நான் போய் கேட்கல. நல்ல செய்வோம். அந்த ஆள்கிட்ட போய் நீங்க விளக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அதாவது பாத்தீங்கன்னா இந்த நாங்களா பார்த்து கொடுத்ததுதான் அவருக்கு. அவருக்காக அவரை நீங்க சட்டையை பிடிச்சு கேவலப்படுத்தி இருக்கீங்க. அதுக்காக இந்த ஊர் இவரை மட்டும் நீங்க அவமானப்படுத்தல, இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் அவமானப்படுத்தி இருக்கீங்க. நாட்டாமைங்கிற பொறுப்பில் இருக்கிற நீங்க இவருக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு தண்டனை கொடுத்தாதான் இவரை மாதிரி இருக்கிற இந்த ஊர்ல இருக்கிற மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். இப்ப சொல்றா, இந்த கோயில் அவமானப்படுத்த குற்றத்துக்காகவும் திருநீரை தட்டி விட்ட குற்றத்துக்காகவும் சாமி அவமானப்படுத்த குற்றத்துக்காகவும் உன்னை 10 ஆண்டு ஊரோடு தள்ளி வைக்கிறேன். என்னையா இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிற? இந்த வேதனாய் ஒரு நல்ல பவன் தெரியாம நான் ஒண்ணு மட்டும் சொல்ல, நல்லா கேட்டுக்கா. என்னை அந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிற? உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் உன்னிட்டு பிரிச்சு உன்னை நாடு தெருவில் பிச்சை இருக்க வைக்கல. என் பேரு பாரதி, பாரதி, ஒரு இடத்துக்கு கிளம்பி போலாம், சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னா இந்த பொம்பளைங்க புறட்டு வர்றதுக்குள்ள என்ன பண்ற? வாமா சீக்கிரம். ஆஹா, என்னது அலங்காரம் எல்லாம் குடிக்குது? என்ன விசேஷம்? கேளுங்க, ஆடாம அசையாம ஒரே தலை நெல்லுங்க. என்ன
விசேஷம் இருக்கு, ஆசீர்வாதம் வாங்குற, எனக்கு ஒண்ணுமே புரியல பாருங்க. உங்களுக்கு தான் வீட்டு ஞாபகமும் இல்ல, வீட்டுக்காரியோட நினைப்பும் இல்ல. இன்னைக்கு இந்த கேன சிரிக்கி இந்த நாட்டாம நல்ல சிவத்தை கைப்பிடிச்ச நாள், அது கூட மறந்து போச்சா? அதே போச்சு பார்வதி. நானும் காடு இந்த காண்டாக்ட் இப்படின்னு சுத்திட்டே இருந்ததுனால வீட்டுல உன்னை பத்தி ஞாபகம் மறந்து போச்சு, கல்யாணம் ஆனதும் மறந்து போச்சு. சரி, இங்க பார், நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த குடும்பத்தை கோயிலா நினைச்சு 2 குழந்தைகளை பெற்று கொடுத்து இன்னைக்கு அந்த குழந்தைகளும் வளர்ந்து கல்லூரி வாழ்க்கை முடிச்சு இன்னைக்கு திரும்பி வர போறாங்க. அவங்க கூட்டிட்டு வர போற ஞாபகத்துல இது எல்லாத்தையுமே மறந்துட்ட பார்வதி. என்ன நினைச்சுவாங்க? எல்லாத்தையும் மறக்கலாம், முதல்ல அந்த குடும்பத்தை எடுத்து வச்சிருங்க. ஆமா, நாகலட்சுமி துறைக்கு போன என்ன ராமு, என்ன ராமு? எல்லைங்கய்யா. என்ன எல்லை? என்ன எல்லை? நம்ம சின்னையா ஊர்லேருந்து வராருல்ல, அதனால நீங்களாம் வீட்டில் புது புது பலகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னால் நானே ஏதாவது தரணும்ல, அதனால என்னால் முடிஞ்சா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச எல்லை கொண்டு வந்துருங்க ஐயா. அப்பா, நீ இந்த குடும்பத்து மேல வச்சிருக்க பாசத்தை நினைக்கும் போது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராம. ஆமாம், அது சின்னையா என்ன வரல, காலையிலேயே வரனாங்க, என்ன கூட்டு இல்லைங்களா நீங்கள்? அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கடா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. பாப்பா நல்லா இருக்கியா? அப்பா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமா? ஏன் அம்மா கண்ணுக்கு தெரியாதா? தெரியுமா? சரி ஐயா, ஐயா நம்ம தாகமாக இருப்பீங்க, இதை பண்ண குடிங்க. ராம, என்னது சின்னையா பெரியன்னு சொல்லிட்டு என்னோட வயசுல மூத்தவர் நீங்க போய் என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க. எனக்கு அதெல்லாம் வராதீங்கய்யா. ஏய் அருண், உங்களை 2 பேர்த்தையும் படிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு தானே தெரியும். 2 பிள்ளைங்களை பெற்றோம், ஒன்று மெட்ராஸ்லேயும் ஒன்று கோயம்புத்தூர்லேயும். 4 வருஷமும் எங்களை பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும், இனிமே எங்களால் பிரிவெல்லாம் தாங்க முடியாது. இப்போ தான் படிப்பு முடிஞ்சு போச்சுல்ல, உங்கள் 2 பேர்த்துக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா எங்கள் கடமை முடிஞ்சு போயிடும், நாங்களும் செவனேன்னு இருப்போம். அம்மா, முதல்ல தங்கச்சி கல்யாணத்தை முடியுமா, அப்புறமா பார்த்துக்கலாம். சரிம்மா, நான் என் ஃப்ரெண்டு மோகனை பார்த்துட்டு வரேன், நாளைக்கு வந்து பேசிக்கிறேன். சாப்பாடாச்சு சாப்பிட்டு போலாம். பேக்க கூட கையோடயே எடுத்துட்டு போறோம். இவனெல்லாம் பையன் வச்சுட்டு கூட போக முடியாதாடா உன்னால? சரி சரி, நீங்க வாங்க சாப்பிடுங்களா. சரிம்மா. ஏண்டா அண்ணா, என்னடா காமெடினா கலகலப்பா இருக்கிறத விட்டுட்டு இவ்வளவு சோகமா உட்காந்துருக்குற? எந்தடா ஸ்மைல் ப்ளீஸ் ப்ளீஸ் ஸ்ரீடா. ஏண்டா நாய, அவாவ கடுப்புல இருக்கிறான், உனக்கு சுமையல் தேவையா? சுமையல் அப்படி என்னடா கடுப்பு உனக்கு? ஏண்டா நம்ம பத்திராளி நோம்பிக்கு ஒரு பொண்ணு கூட வரலையே, கடுப்புல இருக்கிறா, உனக்கு சுமையல் தேவையா? சுமையல் அட உடப்பா, உனக்கு பாரு அக்கறை காடு இங்கதான் வந்துகிட்டு இருக்குது. எப்ப உன்னை பாக்குறதுக்கு கடைசியில வந்து யாருமே இல்லைன்னு சொல்ற, உனக்குன்னு எவ்வளவு வந்திருப்பா, வருவா பாரு. பாத்துக்கிட்டே இருப்பாரு. மேட்டுப்பாளையத்துல இருந்து கூட வந்திருக்காங்க நிறைய பேர், வந்துருவாங்க பாரு. யாரா